ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். என்ன ஒரு வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சத்துருவை செய்தான் என்ற தலைப்பை நான் கொடுக்கின்றேன். சத்துரு எதை செய்தான்? அதுக்கு வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 13:39 இல்லை, மத்தேயு 13 27 28 வாசிக்கணும். மத்தேயு 13 27 28. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதன் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 25வது வசனம் வாசிங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய நிலத்திலே விதையை விதைக்கின்றோம், நல்ல விதையை விதைக்கின்றோம். நீங்கள் 13வது அதிகாரம் 24, 25 அப்படின்னு 30 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வயலில் என்ன விதைக்கின்றான் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். ஒரு முக்கியமான ஒரு செய்தி எனக்கு உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். சில நிமிடங்களுக்குள்ளாக அதை நான் முடிக்கின்றேன். மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, ஒருவன் நல்ல விதையை விதைக்க போகிறான் தன்னுடைய வயலுக்கு. அங்கே போய் அவன் விதைகளை விதைக்கின்றான். விதைச்சிட்டு வந்துடுறான், தண்ணி பாய்க்கிறான், அது வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. திடீரென்று ஒரு நாள் பார்க்கும்போது கோதுமை வளர்ந்திருக்கின்றது. அது கூட தேவையில்லாத புல் பூண்டுகள், அதுக்கு பேர் தான் களை, அது தேவையற்றது, அதுவும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. உடனே அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமான்ட்டு போய் கேட்குறான், ஆமாம், நம்ம நல்ல கோதுமையை தானே விதைச்சோம், என்ன அங்கே சில களைகளும் விதைக்கப்பட்டிருக்கிறதே, அது எப்படி அப்படின்ட்டு. அப்போ நான் இதை யோசித்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சேன். எப்படி இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அம்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன்க்கா, எப்படி தெரியுமா பார்த்துக்கோங்க. விதை விதைக்க போகிறானா, அப்போ நல்லா விதைச்சிட்டு வந்துடலாம். நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் தூங்கிடும். சரியா? அப்போ தூங்கும்போது மனுஷர் நித்திரை, அதை இன்னொரு வாசியமா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்போ எப்படி இவன் வந்து கோதுமை வேற களை வேறன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? நீங்கள் சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? கோதுமையும் களையும் ஒன்றா வளர்ந்துருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். செடியை பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு, வேற எப்படி தெரிஞ்சிட்டு? கதிர் இருக்கும், கோதுமைக்கு கதிர் இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டாங்களா? அந்த கோதுமையினுடைய பூ, அப்படியே பூ வந்துட்டு சிலத்தில் அந்த கோதுமையினுடைய கதிர் இப்படி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெல்லுலாம் ஒருவேளை நம்ம ஊர் சைடில் வந்து கோதுமையை நம்ம அதிகமாக பார்க்கல, ஆனால் நெல் பார்க்குறோம், நெல் கம்புலாம் பார்க்குறோம். அதனுடைய கதிர்கள் இருக்குது, ஆனால் களைகளிலே கதிர்கள் இல்லை. இவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்களா? அதே போல் நீங்களும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ இந்த களைகளை என்ன செய்யணும்? பிடுங்கணும். அப்போ இந்த களைகள் எப்படி வருது? இப்போ களையும் கோதுமையும் சேர்ந்து வளரும்போது என்ன ஆச்சு நடக்கும் தெரியுமாவா? இந்த களை வந்து கோதுமைக்குரிய சத்தெல்லாம் என்ன செய்யணும்? எடுக்கும். அப்போ எடுக்கும்போது கோதுமையில் நிறைய மணி கட்ட முடியாது, அது பெரிய கதிராக வர முடியாது. அந்த கோதுமைக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? நல்லா பால் கட்டும். நாங்கள் எங்கள் ஊரில் நெல் விதைப்போங்கள, அந்த நெல் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த விளைஞ்சி வந்து அந்த பூத்து கதிர் விடும்போது க்ரீன் கலரில் இருக்கும் நெல். நீங்கள் நெல்லை நீங்கள் பார்க்குறது எப்படி பார்ப்பீங்க? ப்ரௌன் கலரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் விளையும் போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பச்சை கலரில் இருக்கும். அதை அப்படி உருவி வாயில் போட்டாச்சுன்னா அப்படியே பால் வந்துடும். அந்த பால் கட்டி அது திருப்பி பூமியில் உள்ள சத்தை எடுத்து அது நன்றாக அரிசியாக மாறி அதனுடைய வெளியான இந்த பச்சை கலர் ப்ரௌனாக மாறி அது விளைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும்
அப்படின்னா அதை அறுவடை செய்யணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அறுவடை என்ன செய்யணும், அந்த நெல் வந்து நல்லா அந்த பால் கட்டி அதை அரிசி ஆன போது அந்த முழு கதிர் இருக்குல்ல, ஒரு கதிர்லேயே இவ்வளோ அரிசி எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. அது தனியே அப்படியே சாய்ச்சி போடும். இது என்னைய அறுவடை பண்ணிடுங்க, நான் நல்லா விளைஞ்சிட்டேன் அப்படின்னு. இல்லை அதை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட நாள் அது எடுக்கலைன்னா திருப்பி அது வளைஞ்சி பூமியில் திருப்பி வேரூன்றி அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொன்று வந்து வேஸ்ட்டாக அது குறிப்பிட்ட நாளிலே அதை அறுவடை செய்து விட வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோதுமைக்குள்ளே களை வந்து விட்டது. அப்போ அது வேலைக்காரன் கேட்குறான், நம்ம கோதுமை தானே விளைச்சோம், எப்படி கதை வந்து களை வந்து விட்டது அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, எஜமான் மனுஷன் நித்திரை பண்ணும் போது நீங்கள் அசால்ட்டாக இருந்துடுறல. சில சமயம் சர்ச்சுக்கு போகாமல் இருந்துடுறீங்க, சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணாமல் இருந்துடுறீங்க, டெய்லி பைபிள் படிக்கவே மாட்டேங்கிறீங்க, டெய்லி உங்களுக்கு ப்ரேயர் கிடையாது, டெய்லி ஒரு பாவ மன்னிப்பு கேட்கணும். கோபத்தில் நம்ம பையனை ஒன்று ஏசிடுறோம், நம்ம மகளை ஒரு திட்டிடுறோம், நம்ம அக்கா தங்கச்சியில் ஒரு சண்டை போட்டுருதோம், ஃபோனில் ஒரு டென்ஷன் ஆகிடுறோம், இப்படிலாம் பாவம் செய்துடுறோம். ஒரு பொறாமையான எண்ணம் வந்துடுது. இவ்வளோ பேர் கோயிலுக்கே வர மாட்டாங்க, ஆனால் நல்லா இருக்காங்க, என்னமா பொய் பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, ஆனாலும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை. தெருவிலே உட்காந்து கதை விடுறவங்க, ஆனாலும் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன. இப்படியான சில எண்ணங்கள் சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் நினைப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை இதுதான் கலை, இது தேவையற்றது. இது நம்முடைய வாழ்க்கையின் சாராம்சத்தை அப்படியே அது உறிஞ்சி எடுக்கும். வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தினுடைய நல்ல காரியங்களை இது கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால கலையை பிடுங்கப்பட வேண்டும். அது எப்போ மிதிக்கிறான், நீ அசால்ட்டாக இருக்கும்போது, நீ தூங்கிடுற, தோட்டத்தை மறந்துடுத, வயலை மறந்துடுத, அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையை மறந்துடுத. உன்னுடைய பிள்ளைகளை குறித்து உனக்கு ஒரு கவனம் இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு கவனம் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை வீணாக்கக்கூடாது, அதிலே ஒரு கவனமாக நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் வீட்டுக்கு வந்திருக்குன்னா அதில் நீங்கள் 500 ரூபாய் கர்த்தருக்காக தசம பாடகு காணிக்கை எடுத்து வைத்து விட்டு 4500 ரூபாய் நீங்கள் பத்திரமாக வைத்து செலவழிக்க வேண்டும். நீங்கள் எப்படியாவது ஒரு சேமிப்பு வைக்க வேண்டும். நான் ஒரு நாள் வந்து ஒரு கூட்டுறவு பேங்க்கு போயிருந்தேன். அந்த பேங்க்கில் வந்து அப்படி சுற்றி பார்த்தேன். நாங்கள்லாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க, எங்களுக்கெல்லாம் பேங்க்கு பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடியில் ஒரு நாள் ஒரு சகோதரியோடு நான் பேங்க்கு போயிருந்தேன், கூட்டுறவு பேங்க்குக்கு. அங்கே அப்படி நான் சுற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய போர்டு ஒன்று எழுதியிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, 1000 செலவுகள் இருக்கட்டும் ஆனாலும் சேமிப்பும் இருக்கட்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து நான் ஒரு ஆர்டி பண்ணேன் போஸ்ட் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போனேன். அதுக்கு பிறகு ஒரு எல்ஐசி நான் போட்டேன். எல்லாமே அது ஒரு நாள் நாங்கள் வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடும்போது எங்கள் அண்ணன் சொன்னாங்க, அம்மா ஃபஸ்ட்டு அஸ்திவாரத்துக்கு பணம் வேணும், கையில் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கையில் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போனேன். அப்போ நான் என்னுடைய ஆர்டி புக்கை எடுத்து பார்த்தேன். அதில் எனக்கு அந்த 5 ஆண்டுகள் முடிந்திருந்தது. அப்படி நாங்கள் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என் கையில் பணம் கொடுத்தாரு. உங்களுக்கு இது முடிஞ்சிட்டே இருந்தாங்க இந்த பணம் அப்படின்னு. அருமையானவர்களே, அந்த சேமிப்பு பணம் எங்கள் வீட்டுக்கு அஸ்திபாரத்துக்கு, இது 1988 நாங்கள் வீடு கட்டினோம். அப்போ அஸ்திவாரத்துக்கு தேவையான பணமாக அது இருந்தது. அதனால் நம்ம சேமிப்பு நீங்கள் பத்திரமாக கொண்டு வீடு சேர்க்க வேண்டும், கலையை பிடுங்க வேண்டும், தேவையில்லாததை நம்மை விட்டு அகற்ற வேண்டும், தேவையில்லாத செலவுகளை அகற்ற வேண்டும், வீணான ஆடம்பரங்களை அகற்ற வேண்டும். அப்போதான் அதுதான் அந்த கலை. அந்த கலை வந்து நம்முடைய நல்ல பணங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்களை வேஸ்ட் ஆகிவிடும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக நல்ல ஜெபித்து ஆலயத்தை விட்டு வெளியே வருவீர்கள். அங்கே உங்கள்கிட்ட ஒருத்தன் கால் சொல்கிறதுக்கு ஒருத்தி வருவா. அது கலை. ஜாக்கிரதையாக இருக்கணும், நாவின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் அருமையானவர்களே, நமக்கு கலையை விதைக்கிறவன் சத்துரு என்பதையும் மறந்து விடாதீர்கள், பிசாசு என்பதையும் மறந்து விடாதீர்கள். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்க சொல்கிறேன், உங்களுக்காக வாசிப்பாங்க. அது வந்து மத்தேயு 10வது அதிகாரம் 13வது அதிகாரம் 30வது வசனம். 13 மத்தேயு 13:30. அடுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான். இப்போ முதல் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோதுமையை என்ன செய்யக்கூடாது, நம்ம
பிடிக்கிறக்கூடாது, கலைகளை தான் முதல் பிடிக்க வேண்டும். இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரேன். இப்போ ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் உமக்குள்ளே உங்களுடைய வசனத்துக்குள்ளே நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், எனக்குள்ளே கலைகள் வருகின்றதா, அதை நான் பாவம் என்று சொல்கின்றேன். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பாவத்தை செய்துட்டு அது தப்புன்னு சொல்லாதீங்க, அது தவறுன்னு சொல்லாதீங்க, பாவம் என்று சொல்லுவேன். பாவம்னாவே என்ன வரும், நமக்கு பயம் வரும். தப்பா சரி அடுத்து ரைட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, தப்பு தவறுன்னு சொல்லாமல் அதை பாவம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்க, இதில் நம்ம பார்க்குறோம், முதல் கலைகளை பிடிக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையும் நமக்கு சரீரத்தில் நல்ல சுகம் வேண்டும், நல்ல ஆரோக்கியம் வேண்டும். அப்படியானால் கலைகள் என்ன என்று பார்க்க வேண்டும், அது பாவம் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பாவத்தை நம்ம பிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம தேவனிடத்திலே சொல்ல வேண்டும், அதை அறிக்கை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரே நான் இப்படிலாம் சில பாவத்தை பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஆவின் வாழ்க்கையின் பக்கத்தில் இருக்கிற இந்த கலை என்ற இந்த பாவம், ஒருவேளை அது ஒரு பொய்யா இருக்கலாம், இல்லை மிகுதியாக பேசக்கூடிய எக்ஸ்ட்ராவாக சில பேர் பேசுவாங்க, அப்படி பேசுகிறதா இருக்கலாம். சில சமயம் ரொம்ப டென்ஷன் ஆகி கோபம் வந்துடும், அதில் கெட்ட வார்த்தைகள் கூட வந்துடும். அப்படிப்பட்ட காரியங்கள், எரிச்சல்கள், சாப்பிடாம கிடக்கிறது, பிடிவாதங்கள், என்ன இன்னும் ஆண்கள்லாம் குடிக்கிறது, சிகரெட்டை ஊதுறது, எடுத்து வீசுறது, பொருட்களை தலையில் அடிக்கிறது, நெஞ்சில் அடிக்கிறது, இப்படிப்பட்டவைகள் கலைகளாக இருக்கும். இப்படிப்பட்டதை நம்முடைய வாழ்க்கையை தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சு அறியாமல் சில சமயத்தில் நம்ம செய்து பிடிக்கின்றோம். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே இப்படிலாம் பண்ணியிருக்கப்பா, நீ மன்னிச்சுக்கோங்க, இந்த கலையை நீங்கள் தான் பிடிக்கணும், எடுத்து இதை அக்கினியிலே சுட்டெரிப்பான் அப்படின்னு அதில் அடுத்த வாசி நீங்கள் வாசித்து பார்த்தா தெரிய வாசிங்க. கலைகளை முதலாவது பிடுங்கி 30 அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுகள். அப்போ நீ உன்னுடைய எல்லா பாவத்தையும் என்ன செய்யும் போத அப்படியே சொல்லி டெய்லி என்ன செய்யணும், எடுத்து பாவம் பண்ணிக்கணும். காலையிலேருந்து இந்த வரைக்கும் என்ன செய்யணும், சரியான பைபிள் படித்தேன்னா, சரியான வேத ஜெபம் பண்ணேன்னா, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணுன்னு பொருத்தனை பண்ணீங்களே, இன்னைக்கு போனீங்களா, சண்டே சர்வீஸ் கண்டிப்பாக போகணுன்னு தேவன் சொல்லியிருக்காரு, நீங்கள் போகலைல்ல, மழை பெய்யுதுன்னு போகலை, இல்லை உடம்புக்கு நல்லா இல்லைன்னு போகலை, சாரி கேட்கணுமா இல்லாமா? அப்போ இது கலைகள். இந்த கலைகளை பார்த்து 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 இருதயத்தை ஆராய்ந்து 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 இயேசுபாட்ட மன்னிப்பு கேட்கும்போது கலைகள் பிடுங்கப்படுகின்றன. அப்படியான நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுகின்றன, தண்டனைகள் அகற்றப்படுகின்றன, வாழ்வு துளிர்க்கும், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அருமையானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமாக தேவனுடைய சமூகத்தில் என்று சொல்லுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும், சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கலைகள் பிடுங்கப்பட வேண்டும். கலைகளை இன்றைக்கு நம்ம பிடுங்குவோமா? பிடுங்கி நம்முடைய கோதுமைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளமாக மாறும். அப்பொழுது நம்முடைய குடும்பம் வாழும், சுகம்பல, தீர்க்காயுசு, சமாதானம், இன்னும் உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் கண்டிப்பாக தருவார். அப்போ இந்த கலையை விதைக்கிறவன் யார் என்று வாசி கேட்டீர்கள்? பிசாசு. பிசாசு சத்திரத்தை விதைத்தான். அதை எத்தனை வசனம்? 13, 39, 32, 38, 20, 25. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனால் சத்துரு. இப்போ இதை யார் செய்ய வைக்க? நம்மளை பாவத்தை செய்ய சாத்தா வைக்கிறோம், கோபப்பட வைக்கிறோம், எரிச்சல்பட வைக்கிறோம், சோம்பலின் ஆவி, தூக்கத்தின் ஆவி, சப்பனி ஆவி. சிலவருக்கு வேலையே செய்யிருக்காரு, படுத்து கிடக்குன்னு நினைப்பாங்க, சப்பனி ஆவி. இதெல்லாம் சாத்தான் செய்கிறோம். கீழ்ப்படியாத பிள்ளைகள், கீழ்ப்படியாவின் ஆவி வந்து அவங்கள தாக்குது. இதெல்லாம் பிடுங்கி எடுக்கும்போது அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை வளரும். அப்போ இந்த சத்துரு, இந்த கலைகளை முதலாவது கட்ட வேண்டும். என்னென்ன பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாத்தையும் கட்டி க்ளீன் பண்ணி அதை சுட்டேறி செல்லணும். இப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா, என் பாவத்தில் நீங்கள் கலையாக கட்டி ஒதுக்கிட்டீங்க. ஏன்னா யோபு சொல்கிறார், என் பாவத்தை கயிறுனால் கட்டினார், என் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறது யோபு சொல்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம அதுக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே கலையெல்லாம் எடுத்துருங்கப்பா. நான் பார்த்துக்க எங்கள் ஊரில் தக்காளி செடி விதைச்சிருப்பாங்க. அப்போ இந்த கலைகளை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அந்த கலைகளெல்லாம் பிடிங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி செடி மட்டும் அப்படியே தனியாக விரிஞ்சு படர்ந்து அங்கங்கே காய்களும் பழங்களுமாக தொங்கும். அதே சமயத்தில் களை இருந்துச்சுன்னா டச் ஆகும், இந்த சாறை உரிந்து விட சின்ன பழமாக இருக்கும்.
ஆனால் களைகள் இல்லாத செடிகளிலே வயல்களிலே பெரிய பழங்கள் காணப்படும். அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவர் முதல் எவ்வளவு போட்டுக்காரோ ஆனால் அவருக்கு கிடைக்கிற பணம் எத்தனையோ மடங்கு அதிகமாக கிடைக்கும். அவங்க வாழ்ந்திருப்பார்கள். அதே போல நாம் வாழ்ந்திருப்போம். களைகள் பிடுங்கப்பட வேண்டும். அதை செய்கிறது சாத்தான். ஆனால் களையை பிடுங்கி எரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எங்கள் களைகள் பிடுங்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.